பாக்யலட்சுமி சீரியல்ல என்னவெல்லாம் நடக்குது பாருங்க. இனியா மாமியார் சந்திரிகா மாமனார் சுதாகர் வீட்டுக்கு வராங்க. இனியாவை மறுபடியும் கூட்டிட்டு போகலாம்னு வர்றாங்க. ஆனா குடும்பம் இனியாவை அனுப்ப வேண்டாம்னு உறுதியா இருக்காங்க. ஏன்னா இனியாவும் அவங்க வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா. முக்கியமா தன்னால பாக்யலட்சுமி அம்மாவுக்கு ஹோட்டல் பிசினஸ் போயிடுச்சு, கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணிட்டாங்கன்னு இனியாவுக்கு கவலை. ஆனா பாக்கியாவுக்கு அதை பத்தி பெருசா யோசிக்கல. சுதாகரும் சந்திரிகாவும் வந்ததும் பாக்கியலட்சுமி இனியாவை உள்ளே அனுப்பிட்டு சுதாகர் கிட்ட என்கிட்ட மட்டும் பேசுங்கன்னு உறுதியா சொல்றாங்க. இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி இனியாவை கூட்டிட்டு போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். அப்போ ஈஸ்வரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சுதாகரை கண்டபடி திட்டுறாங்க. இனியா என் பேத்தி, அவளுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? வீட்டுல அவளை கஷ்டப்படுத்தினீங்கன்னு சொல்லி ஒரே போடு போடுறாங்க. கோபியும் செழியனும் வந்து சுதாகர் கிட்ட என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு கோபமா கேக்குறாங்க. தோ இனியாவை போதைக்கு அடிமையான ஒருத்தனோட எப்படி வாழ வைக்க முடியும்னு பாக்கியலட்சுமி கோபமா கேக்குறாங்க. ஆனா சந்திரிகா என் பையனுக்கு போதை பழக்கம் இல்லன்னு மறுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. செழியனும் கோபியும் அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு இனியாவை உங்ககிட்ட நம்பி அனுப்ப முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்றாங்க. ஈஸ்வரியும் தன் பேத்தியோட வாழ்க்கையை நாசமாக்கியதற்கு அவங்களை சபிக்கிறாங்க. சுதாகர் எதுவும் பேச முடியாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் பாக்கியலட்சுமி ரொம்பவே கவலையா இருக்காங்க. இனியா கல்யாணத்துல நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கோபியும் செழியனும் வந்து அவங்களை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. விடுபாக்கியா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. இப்ப இனியா வீட்டுக்கு வந்துட்டா. கோபியோட அம்மா ஈஸ்வரி இனியாவை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்த? அங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இனியாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அமைதியா நிக்கிறா. அவளோட முகத்துல ஒரு பயம், ஒரு தயக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. பாக்கியா ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க ஆகாஷ் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தான் காரணம்னு ஃபீல் பண்றான். ஆனா பாக்கியா, இது என் குடும்பத்தோட பிரச்சனை, உன்மேல தப்பு இல்லன்னு ஆறுதல் சொல்றாங்க. அப்புறம் நிதிஷை சுதாகர் ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. உடனே பாக்கியலட்சுமி சுதாகர் கிட்ட, உன் பையனை நீ கண்ட்ரோல் பண்ணு, இல்லன்னா நானே அவனுக்கு தண்டனை கொடுப்பேன்னு ரொம்ப கோபமா சொல்றாங்க. இனியா திரும்பி வராட்டி நிதிஷ் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவான், அவனை வெளியே எடுக்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கூட எச்சரிக்கிறாங்க. அடுத்து நிதிஷ் இனியாவை பார்க்க அவளோட ஆபீஸுக்கு போறான். ஆனா இனியா ரிசப்ஷனிடம் நான் அவனை பார்க்க விரும்பலன்னு சொல்றான். நிதிஷ் அங்கேயே கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். நிதிஷ் இனியாவை தொந்தரவு பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியாவோட வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.